வீட்டில் வந்து சமோசா செய்யணும்னு ஒரு ஆசை. சரின்னு சொல்லிட்டு மைதா மாவை நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகணும். அதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் ஆயில் ஊற்றினீங்கன்னா சாஃப்டாயிரும் மைதா மாவு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தியில் என் பையன் நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறணும். அவருக்கு தெரியல, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுப்பான்னு சொல்லவும் கட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு என் பொண்ணு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இது வந்து ரொம்ப ஒட்டிக்கிருதுங்க கையில், என்னன்னே தெரில. அப்புறமேல் நான் கத்தியில் வச்சு கிராஸாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்துட்டு அதே மைதா மாவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு அதோட கார்னர்ஸ்லலாம் தேய்ச்சி விட்டுட்டோம். அப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பட்டாணிலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சாட் மசாலான்னு சேர்த்து அதுக்கப்புறம் அந்த மசாலா வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எண்ணெயில் கடாய் வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன, நம்ம வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். சமோசா தானே இது, ஃபஸ்ட் டைம்ன்றனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுமே எக்ஸைட்மெண்ட்டாக சாப்பிட்றாங்க, அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணுன்றாங்க. என் பொண்ணு சொன்னால் இந்த சமோசா இது போதும் மோமோஸ் மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டு எடுத்தோம்னா அது நல்லா புசு புசுன்னு வந்துடுதுங்க சமோசா, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. மசாலா வந்து உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க மசாலா தகுந்த மாதிரி அந்த டேஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.